எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பூந்தி லட்டு. பூந்தி லட்டு எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்துருக்கு. இதில் எல்லாமே அளவெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதே அளவு. அதுக்கப்புறம் நீ செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கிங்க. 2 கப் சர்க்கரைக்கு 3/4 கப் தண்ணி போதும். அதே கப்பில் அளந்து ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் அதில் அந்த 2 கப் சர்க்கரையும் போட்டு நல்லா அடுப்பத்தை வச்சு கலந்து விடணும். நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க, ஹையில் வேண்டாம், ரொம்ப கொதிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கையில் இப்படி தொட்டு பார்த்தோன்னா பிசுக்கு பதம் வரணும். அந்த கம்பி, ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க, அந்த லைட்டாக அந்த அளவுக்கு வந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதில் ஏலக்காய் தூள் போட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் அதோட வேலை. அடுத்து வானொலி அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த பூந்தி பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடாக வரைக்கும் மீடியம் இதை சூடாகணும். ரொம்பவும் கொதிக்க விட்டோன்னா பூந்தி கருகிரும். மிதமான தீயை வச்சு சூடாக வரைக்கும் பூந்திக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதை வந்து நம்ம கரைச்சிக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு பூந்தி மாவை, அந்த கடலை மாவை கரைக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுட்டோன்னா எண்ணெய் இழுக்கும். அதனால் இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு கரெக்டாக இருக்குது, இட்லி மாவு பதத்தில் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து எண்ணெயும் காஞ்சிருச்சு. இந்த இதில் வந்து இப்போ ஜல்லிக்கரண்டியில் வந்து மாவு எடுத்து ஊற்றி பூந்தியாக எடுத்துடலாம். இப்போ வந்து பூந்தி கரண்டி தேய்ச்சி விட்டாச்சு. அது வந்து ரொம்ப கருக விடாமல் மிதமான இது வெந்தால் போதும். மீடியமாக வெந்த உடனே அதை எடுத்துடலாம். இந்த பதம் வந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப முருக விட்டுறாதீங்க, வேக விட வேண்டாம். அளவான இதில் எடுத்து அந்த பாகு காய்ச்சி வச்சுருக்குறோம்ல, அதில் வந்து அப்படியே எடுத்து போட்டுறணும். சூடான பாகு இருக்குது, அதில் போடணும். இப்படியே எல்லா பூந்தியும் சுட்டு எடுத்து அந்த பாகு செஞ்சு வச்சதில் போட்டு நல்லா கலந்து விடணும். ஒவ்வொரு டைம் பூந்தியை போடும்போதும் நல்லா கலந்து விடணும். அப்போ தான் அந்த பாகு வந்து அந்த பூந்தியில் ஊறும். ஒவ்வொரு டைம் போடும்போதும் கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் வானலியில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு அதில் முந்திரி திராட்சை வந்து வறுத்து அந்த பூந்திக்குள்ளே போடணும். இப்போ வந்து நெய் விட்டுட்டு அதில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கு திராட்சையும் போட்டு அதே மாதிரி வறுத்துட்டு அந்த பூந்தி செஞ்சு வச்சுருக்குறோம்ல, அதில் அப்படியே எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த முந்திரி திராட்சை வறுத்ததையெல்லாம் போட்டு இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு, அரை மணி நேரம். இன்னும் சரியாக இருக்கும். இன்னும் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதில் மாற்றி பண்ணும்போது நம்மளுக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். அதனால் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நெய் கொஞ்சம் கையில் தடவிட்டு அப்படியே எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒவ்வொரு உருண்டையாக பிடிக்க ஆரம்பிக்கலாம்.
இதே மாதிரி எல்லா உருண்டையும் செஞ்சுருங்க. சுவையான லட்டு ரெடி. இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய லட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.